அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்எஸ் பிரபுகாந்த். அன்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025-26 கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த 1.5 வருட காலங்கள் இந்த ராகு கேதுவினால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேயர்களே, வீடியோவை முழுமையாக பாருங்கள். வெறுப்பும் சலிப்பும் மனக்கசப்போடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எதிலையும் ஒரு பிடிமானம் இல்லாமல் வெறுக்கத்தக்க வகையில் வாழ்க்கை மனக்கசப்புகளில் பல வருடங்களாகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏற்கனவே சனியுடைய பிடியிலிருந்து இன்னும் மீள முடியாமல் தவித்து வரக்கூடிய உங்களுக்கு எப்பவுமே நல்ல நேரமே பிறக்காதா? இந்த கஷ்ட நேரம்தான் நமக்கு நடந்துகிட்டே இருக்குமா? மனக்கசப்புகள்லேருந்து முழுமையாக விடுபடாமலே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பயிற்சியும் சொல்கிறாங்க, நமக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கவே இல்லைன்ற இந்த சாஸ்திர ஜோதிட நம்பிக்கை மேலேயே வெறுப்புகள் வந்துடுது. பொதுவாகவே யாரையும் முழுமையாக நம்ப முடியாத ஒரு புதிராகவே விளங்கக்கூடியவர்கள். உள்ளத்தால் குணத்தால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க. குணத்திலையும் சில வகையில் உங்களை புரிந்து கொண்டவங்களுக்கு ரொம்ப நல்ல கேரக்டராக நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய குணம் படைத்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றும். ஏன்னா கிரக பயிற்சிகளில் முக்கிய பங்காற்றக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி போன்று இந்த ராகு கேது பயிற்சியும் ரொம்ப முக்கியமானதுங்க. சர்ப்ப கிரகங்களாக விளங்கக்கூடிய இந்த ராகு கேது அசுப கிரகங்களாகவும் போற்றப்படுகின்றன. அவர்கள் 2 பேருமே கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பாங்க நிறைய நன்மைகள். தீமைகள் கொடுக்க நினச்சிட்டாங்கன்னா கடுமையாக தீமைகள் கொடுப்பாங்க. அதுபோல தான் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அன்பு நேயர்களே, வீடியோ முழுமையாக பாருங்கள். ராகு கேது பயிற்சி எப்பொழுதாகிறது என்றால் 26/4/2025 ராகு கேது பயிற்சி வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையிலும் திருக்கணித பிரகாரம் 18/5/2025 பயிற்சி ஆகிறார். அன்பு நேயர்களே, இந்த 22 நாள் டிஸ்டன்ஸை பற்றி நம்ம அப்புறம் விவாதிக்கலாம். நம்ம பலன்களை பார்ப்போம். இந்த ராகு கேது உங்களுடைய ராசியில் இதனால் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்த அமர்ந்திருந்த ராகு வாக்குஸ்தானத்திலேருந்து குடும்பஸ்தானத்திலேருந்து இப்போ உங்கள் ராசிக்கு வராருங்க. 2வது வீட்டில் கொடுக்கப்பட்ட கஷ்டத்துக்கு, பிரச்சனைகளுக்கு, மனவேதனைக்கு, பொருளாதார நெருக்கடிகளுக்கு உங்களுடைய ராசியில் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய புரிதல் தன்மை, உலக நடப்பு என்ன நடக்குது என்பதை போல உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய நல்லது கெட்டது என்னன்றதை உணர வைக்கும். உங்களோடு பழகக்கூடியவங்க, உங்களை சார்ந்த நட்பு வட்டாரங்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் நல்லது கெட்டதை காட்டி கொடுத்து விடும். ராகு கேதுவுக்கென்று தனி வீடு எதுவும் கிடையாதுங்க. எந்த வீட்டில் அவர் அமர்கிறாரோ அதுவே சொந்த வீடுங்க. அதனால் ஒரு சொந்த வீட்டில் அமர்ந்த ஒரு ஃபீலிங்லேயே அந்த பலன்களை தான் ராகு கொடுப்பார். உங்கள் ராசியில் அமர்வதினால உங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பணிச்சுமைகள், மனக்கவலைகள் அதிகமாக்கும். தேவைகள் அதிகரிக்கும் போது தேடுதலும் அதிகரிக்குங்க. இந்த காலகட்டங்களில் நமக்கு இருக்கிறத வச்சு அழகாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. இல்லாததை நினச்சி வேதனை அடைவதை விட இருக்கிறத வச்சு அழகாக வாழ குடும்பத்தை பாருங்கள். குடும்பம் நல்லாயிருக்கும். இது ஆண் பெண் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய பொதுவான பலன்கள். அதனால் தாய்க்குலங்களாக இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்துக்காக கட்டி காப்பாற்றி குடும்பத்தை பெரிய லெவலில் கொண்டு வரணும், ஆடம்பரமாக அழகாக கொண்டு வரணும் என்று போராடி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் போராட்டத்திற்கெல்லாம் நல்ல பலனும் கிடைக்கும். ஆரம்ப காலத்தில் ராகு பகவான் கொஞ்சம் சேட்டை செய்வார், கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பாரு. தப்பான ஒரு முடிவுகளை எடுக்காதீங்க, பதட்டம் அடையாதீங்க. சில தப்பான முடிவுகளை எடுத்துகிட்டு பின்னாடி வருத்தமும் நீங்கள் அடையிற மாதிரி பல சூழ்நிலைகள்லாம் கொண்டு வந்து விடுவார். கொடுக்கல் வாங்கிய விஷயத்தில் அறவே தள்ளி வைப்பது நல்லது. யாருக்காகவும் பணம் கொடுத்துட்டு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. வாங்கினாலும் சிக்கல்கள் தான். அதனால் மன வருத்தங்கள்லாம் ஏற்படுத்தும், மனக்கசப்பான விஷயங்கள் ஏற்படும் என்பதை ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை வேண்டும். சின்ன நேரங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாக்கி விடுவார். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கிட்டால் நல்லதுங்க. அதுபோன்று ராகு பகவானால் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகள், சிறைப்பயத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவையில்லாத சட்ட சிக்கலான பிரச்சனைகள். நீங்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சாக்கிரதையோடு இருக்கணும். திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சியாக இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அடுத்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சனி உங்கள் வீட்டில் தாங்க இருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் ஒன்று சேர்ந்திருப்பதனால
குடைச்சல் உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும். கெட்டது சொல்கிற மாதிரியே இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் பக்குவமாக நடந்துக்கிட்டால் நல்லது தான் அப்படின்ற உணருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. அதனால் இந்த ஒரு வருடங்களை கடந்து போங்க. சனி பயிற்சி ஆகிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் நீங்கள் பயப்படுற அவசியம் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை, அதுக்கப்புறம் ராகு பகவான் 2வது பகுதியில் செல்வத்தை அள்ளி கொடுப்பார். எந்த வகையில் வருதுன்னே தெரியாது. பொன்பொருள், கூடுதலான பொறுப்புகள், இதெல்லாம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்ப காலங்களில் பணிகளில் கொஞ்சம் சிக்கல்கள், தடுமாற்றங்கள் இருக்கும். பிறகு அதையெல்லாம் விலகிடுங்க. சுயதொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனத்தோடு செய்யால வேண்டும். கொஞ்சம் பெரிய லெவலில் முதலீடுகள்லாம் பண்ணாமல் சுயதொழில் செய்தால் நல்லது. வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வியாபாரம் ரொம்ப சூடு பிடிக்கும், நல்லாயிருக்கும். இதனால் உங்கள் தொழிலுக்கோ வாழ்வாதாரத்துக்கு பெரிய சீர்குலைக்க மாட்டார் என்பதை மட்டும் உணர்ந்து வாழுங்கள் அன்பர்களே. 7ல் கேது அமர்வதனால பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் நிகழும். தேவையில்லாத கெட்ட பேர்களுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. அதனால் அன்பர்களே, கூடுதலான கவனங்களை செலுத்த வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வந்தால் உடனே சரி செய்து வாழப்பாருங்க. பிரச்சனையை பெருசாக்கிக்க வேண்டாம். நீ பெரியவரா நான் பெரியவரா என்ற ஈகோ தன்மைகளை விட்டு குடும்பத்தோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளை பாருங்கள் அன்பர்களே. நட்பு வட்டாரங்களால் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் உங்களுக்குள்ள மனக்கசப்புகளை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை தலை தூக்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள், மாணவ மாணவிகள் கல்விகளில் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு பெரிய சிக்கல்கள்லாம் இருக்காது. கூடுதல் கவனம் செலுத்தினா நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் சுமையாக இருந்தால் அதை சரி செய்து வாழ பாருங்க. சுயதொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் கூடுதல் நெருக்கடிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும். அன்பினர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நிறைய யுக்திகளையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு கேதுவாகவே கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த ராகு கேது அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்குகின்றேன். கண்டிப்பாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் கண்டறிந்து வாழக்கூடிய காலமாக இந்த ராகு கேது உங்களுக்கு அமையும். அதன் பிறகு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு பொக்கிஷமாக, பொன்னாக, எல்லா வகையான சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறப் போகின்றன. ஆனாலும் முற்பகுதியை விட பிற்பகுதி ராகு கேதுவால் உங்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டமும் உங்கள் இல்லத்தை நோக்கி பல வகையில் நன்மைகள் கொடுக்க போகின்றன. பணம், பொருளாதாரம், குடும்பத்து தேவையான செல்வங்கள் அனைத்தையும் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள், வீடு கட்ட, வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாகவே அமையும். மற்ற எல்லாமே நல்ல பலன்களாக நீங்கள் காணக்கூடிய யோகங்கள் அழகாக இருக்குது அன்பர்களே. மீண்டும் ஒரு புதிய வீடியோ பதிவுகள் மூலமாக கும்பராசி நேயர்களை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர்.எஸ். பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.